வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பெரும்பாலும் பீட்ரூட்டை சமைத்து சாப்பிடுவது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஆனால் நீங்கள் ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் அவதிப்படும் போது பீட்ரூட் ஜூஸை வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கலாம். இது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை டீடாக்ஸ் பண்ணும். அதாவது கழிவுகளை நச்சு நீக்கம் செய்யும். பீட்ரூட் ஜூஸ் ஒரு அற்புதமான எனர்ஜி ட்ரிங்க், நேச்சுரல் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே உடலுக்கு பல்வேறு மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். பொதுவாக பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் சிறுநீர் அல்லது மலம் எல்லாம் லேசான சிவப்பு நிறத்தில் இருக்கலாம். அது முற்றிலும் இயல்பானது தான், பயப்பட வேணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு இந்த சிறுநீரக கற்கள் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடி மருத்துவரை ஆலோசனைக்கணும். ஏன்னா அது உங்களுக்கு கால்சியம் ஆக்சலேட்டோடைய அளவை அதிகப்படுத்துறதால உங்களுக்கு அந்த சிறுநீரக கற்களினுடைய அளவை இன்னும் அதிகப்படுத்தலாம், கிட்னி ஸ்டோன்ஸை கூட உருவாக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பீட்ரூட் ஜூஸுடைய மருத்துவ நன்மைகளை நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பீட்ரூட் ஜூஸ் உங்களுடைய பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரத்த அழுத்தம் அப்படின்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம் உடல் நரம்புகளில் இறுக்கங்கள் காணப்பட்டு அந்த இறுக்கங்கள் மூலமாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு போகாம, இதனால இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு கிடைக்காம மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இது மாதிரி உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் நம்ம பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பீட்ரூட்ல இயற்கையாகவே நைட்ரேட்டுகள் அதிகம் இருக்கு. இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய உடல்ல நைட்ரிக் ஆக்சைடாக மாறி நரம்புகள், ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு ரத்த ஓட்டத்தை சீராக்கி நரம்புகள் வழியாகவும் ரத்த நாளங்கள் வழியாகவும் ரத்த ஓட்டத்தை உடல் உறுப்புகளுக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இதனால அந்த ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தத்தை நம்ம குறைத்து கொண்டு இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தையும் கொடுத்து இதயம் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். உடலுக்கு வேண்டிய போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுத்தும் நம்ம நலமாக இருக்கலாம். சுறுசுறுப்பாக செயல்பட முடியும் நம்மளால. கல்லீரல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. பீட்ரூட்ல இருக்கக்கூடிய பெடைன் அப்படின்ற அந்த சத்து என்ன பண்ணும் அப்படின்னா கல்லீரலில் கொழுப்பு படிவதை முன்னாடியே தடுக்கும் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும். இது கல்லீரல் வீக்கமாகாம கல்லீரல் பாதிப்புகள் ஏற்படாமல் முன்னாடியே பாதுகாக்கும். இப்போ நாம நச்சுக்கள் கல்லீரலில் பெருகுவதற்கான காரணத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம அதிகமாக மது அருந்துறோம் அப்படின்னாலும், அதிகப்படியான மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னாலும், போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்காமல் இருக்கும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஃபுட்ஸ், அசைவ உணவுகள்லாம் தொடர்ந்து அளவுக்கு அதிகமாக தினமும் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா கல்லீரலில் கொழுப்பு படிய ஆரம்பிக்கும். இதனால கல்லீரல் சிரோசிஸ், கல்லீரல் அலர்ச்சி நோய் ஏற்படும், கல்லீரலில் வீக்கம் உண்டாகும். நச்சு கழிவுகளினுடைய தேக்கம் கல்லீரலில் அதிகரிக்கும் போது கல்லீரல் பாதிக்கப்படும். கல்லீரல் தன்னுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு கல்லீரலே செயலிழந்து போயிடும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம பீட்ரூட் எடுத்துக்கொள்ளலாம். பீட்ரூட் ஒரு இயற்கையான நச்சு நீக்கியாக செயல்படுதுன்றதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ டீடாக்ஸ் பண்ணும் கழிவுகளை டீடாக்ஸ் பண்ணி கொழுப்புகளை நமக்கு கல்லீரலிருந்து அகற்றி பாதுகாக்கக்கூடியது தான் இந்த பீட்ரூட். ஸோ நீங்கள் பீட்ரூட்டை சமைத்து எடுத்துக்கிட்டாலும் பீட்ரூட் ஜூஸாக எடுத்துக்கிட்டாலும் கல்லீரலினுடைய ஆரோக்கியம் மேம்படும். செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கல்லீரலில் ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக அதுவே பராமரித்துக் கொள்ளும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம பீட்ரூட் ஜூஸை உணவுகள் எடுத்துக்கலாம். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் கெட்ட கொழுப்பு, அதை குறைக்கிறதுக்கும் ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்புகளை அதிகரிக்கிறதுக்கு எல்லாமே பீட்ரூட் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். இப்போ நமக்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பு நமக்கு வேணும், நல்ல கொழுப்பு மட்டும்தான் வேணும். அப்போ நம்மளுடைய இந்த கெட்ட கொழுப்புகள்லாம் எங்கே படிஞ்சிருக்கும் அப்படின்னா இதயத்திற்கு ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக போகுங்க. அந்த ரத்த நாளங்கள் வழியில் பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருக்கும். ஸோ ரத்த குழாய்களில் இது அடைப்பு ஏற்படுவது பார்த்தீங்கன்னா நமக்கு உண்டு பண்ணும். இதனால போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்காததால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம். ஸோ அதனால தான் அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றி இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை கொடுக்கறதுக்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இதயம் தொடர்பான நோய்களினுடைய அபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். மூளை செயல்பாட்டை தூண்டக்கூடியது பீட்ரூட் ஜூஸுங்க. வயதானவர்களுக்கு மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் குறைவதால ஞாபக மறதி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் குறிப்பாக வயதானவர்களுக்கு ஞாபக மறதி அளவுக்கு அதிகமாக தான் இருக்கும். அதை நம்ம முழுமையாக நீக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஆனால் கட்டுப்படுத்தலாம். பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா, ஞாபக மறதியெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ பீட்ரூட் ஜூஸ் மூளையினுடைய முன்பகுதிக்கு, அதாவது ஃப்ரண்டல் லோபுக்கு பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை அதிகரித்து சிந்திக்கக்கூடிய திறன் மற்றும் ஞாபக சக்தியை உங்களுக்கு மேம்படுத்தும். இதுவே இளைஞர்கள்லாம் நம்ம பீட்ரூட் ஜூஸ் எடுத்துட்டு இருக்கோம்னு
வச்சிங்களேன். ஸோ தொடர்ந்து நம்ம சிந்திக்கக்கூடிய செயல்திறன் வந்து மேம்பட ஆரம்பிக்கும். எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றையெல்லாம் பெறுவோம். மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயமெல்லாம் நமக்கு இருக்காது. மூளை செயல்திறன் வந்து சிறப்பாக இருக்கும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். பீட்ரூட் ஜூஸில் வளமான அளவில் இரும்புச்சத்து இருக்கு. நம்முடைய உடலில் இரும்புச்சத்து குறைவதால தான் ரத்த சோகை நோய் நமக்கு ஏற்படுது. இரும்புச்சத்து குறையும் போது ரத்த சிகப்பணுக்கள் ரத்தத்தில் குறையும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் இருந்தால் தான் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை நம்மளுடைய உடம்புல நடக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் குறையும் போது ஆக்சிஜன் சப்ளைவில் போதுமான அளவுக்கு நமக்கு கிடைக்காதால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் பலவீனம், உடல் சோர்வு, கவனமின்மை, இந்த மாதிரி நிறைய அனிமியா அப்படின்ற அந்த ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள்லாம் தென்படும். ஸோ இதுலேருந்து விடுபடணும்னா ரத்த சிகப்பணுக்களை அதிகரித்து ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு இரும்பு சத்து வேணும். ஸோ பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இரும்பு சத்து கிடைக்கும். ரத்த சோகை பிரச்சனை வந்து நீங்கள் விடுபடலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டையும் சமைத்து எடுத்துக்கோங்க. நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.